இன்னைக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் தைச்சிக்கலாம். அதை டபுள் ஸ்டிச்சாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐப்பட்டி பீஸ் அது ஓரத்தில் மடித்து தைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து கொக்கி பட்டி, அதை நம்ம எதுவும் தைக்க வேண்டியதில்லை, அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பட்டி தைக்கலாம். 3 பீஸாக எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து ப்ளவுஸ் கலர்லேயே ஒரு பீஸ் தான் கிடச்சிருக்கு. இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று. அது வந்து பாருங்கள், ஒரு சைடில் நடுவில் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இன்னொரு சைடில் அதில் வந்து நடுவில் இருக்குது, இதில் வந்து மேலே வச்சு தைக்க போகிறேன். அப்போ தான் நமக்கு ஆப்போசிட் சைடில் கரெக்டாக வரும். திரும்ப அதை ஒரு மடக்கு தையல் போட்டுக்கலாம். மடக்கு தையல் போட்டுட்டு அந்த பிசுறு வர்ற பக்கம் வந்து உள்ளே போகிற மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். இப்போ நமக்கு பட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு அளவு ப்ளவுஸ் அளவுக்கு வேவும் பட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டிச் பண்ணும்போது ஆப்போசிட் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கை ரெடி பண்ணிக்கலாம். கை வந்து எம்மிங் பண்ணோன்னா அப்படியே வச்சிடலாம், தைச்சிட்டு எம்மிங் பண்ணிக்கலாம். நான் வந்து மடித்து தைக்கிறதுனால ஒரு மடக்கி ஒரு தையல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு டாட் பிடிக்கலாம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து டாட் எந்த சென்டரில் பிடிச்சிருக்காங்களா, இல்லை கொஞ்சம் மேலே இருக்கும், இல்லை கொஞ்சம் இறக்கி இருக்கும், அந்த மாதிரி நம்ம பார்த்து செக் பண்ணி டாட் பிடிச்சிக்கலாம். இந்த ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் மேலே டாட் பிடிச்சிருக்கு, அதே மாதிரி கொஞ்சம் மேலே ஏற்றி டாட் பிடிச்சிக்கலாம். மொத்தம் 2.5 இன்ச்சு வரைக்கும் டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து கீழே டாட் பிடிக்க போகிறோம். நெக்கில் இருந்து 1 இன்ச் பக்கத்தில் இருந்து எடுத்து டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம அதே அளவுக்கு டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ அந்த 2 டாட்டையும் ஒன்றா வச்சு அதுக்கு சென்டரில் எங்கே வருதோ அதுக்கு நடுவில் ஆர்ம் ஹோல் டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம டாட் பிடிச்சாச்சு, ஷேப் அழகாக வந்துருச்சு. அதே மாதிரி இன்னொரு சைடும் டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து ஹைட் செக் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கா, 2 ஈக்குவலாக இருக்கான்னு. பட்டியில் வச்சு இப்போ ஜாயின் பண்ணிடலாம். ஆப்போசிட் சைடில் வர மாதிரி வச்சு ஜாயின் பண்ணணும். ஏன்னா ஸ்டார்டிங் தையல் பழகும்போது இந்த இடத்துல தான் மிஸ்டேக் வரும். நம்ம ஒன்று கவனித்து பொறுமையாக தைச்சோன்னா
ஈஸியா தச்சிடலாம். பட்டியில வச்சு ஜாயின் பண்ணும்போது அந்த கார்னர்ல கொஞ்சம் விட்டுட்டு தள்ளி வச்சு ஸ்டிச் பண்ணோம்னா நல்லா நீட்டா அழகா வரும். பட்டியில வச்சு ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ அதை நம்ம திருப்பி மடக்கு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பட்டி ஸ்டிச் வந்து ஸ்டார்டிங்ல தைக்கிறவங்க இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பிசுறு தெரியாம தைக்கிற பட்டி ஸ்டிச்சிங் அடுத்த வீடியோல போடுறேன். ஹைட் செக் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து எந்த சைடு கொக்கி வச்சிருக்காங்க, கொக்கி பீஸ் தைக்கணும்னு சொல்லி செக் பண்ணிட்டு அதே மாதிரி தச்சுக்கலாம். இந்த பிளவுஸ்ல வந்து லெஃப்ட் சைடு கொக்கி மாட்டுற மாதிரி, லெஃப்ட் சைடுல கொக்கி இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. நான் அதே மாதிரி தச்சுக்கிறேன். இந்த வீடியோ ஸ்லோவா வேணும்னு சொல்லி பார்க்கணும்னா தனித்தனியாவே வீடியோ நான் போட்டிருக்கேன். பட்டி, ஹூக் பட்டி, ஐப்பட்டி எல்லாமே தனித்தனியா போட்டிருக்கேன். பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இப்போ நம்ம ஐப்பட்டி தைச்சிக்கலாம். ஐப்பட்டி தைக்கும்போது உள் பக்கத்துல இருந்து தைச்சி திருப்பி நல்ல பக்கத்தில் தைக்கணும். இப்போ மடக்கு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்ல பக்கத்தில் அந்த தையலை மறைச்சு அது மேலே வச்சு தைச்சிடலாம். இப்போ நமக்கு ஐப்பட்டியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு ரெடி ஆயிடுச்சு. பேக் உள்ளதை எடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். நல்ல பக்கமும் ஒண்ணா வர மாதிரி வச்சு ஜாயின் பண்ணணும். ஃப்ரண்டோட நல்ல பக்கமும் பேக்கோட நல்ல பக்கமும் ஒண்ணா இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஷோல்டர்ல வந்து 2 தையல் போட்டுக்கணும். 2 தையல் போட்டாச்சா? நெக்ஸ்ட் இப்போ சைடில் ஃப்ரண்ட்டை வச்சு ஹைட் செக் பண்ணி பேக்கில் மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் அதே மாதிரி வச்சு பேக்கில் ஹைட் எவ்வளோன்னு செக் பண்ணி அளவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த அளவுக்கு மடித்து தைச்சிக்கலாம். பேக்கில் கீழே இப்போ மடித்து தைச்சாச்சு. இப்போ நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம். கை வந்து நம்ம கட் பண்ணும்போதேவும் முன்னாடி ஹாம்ஹோலில் வர்றதை உள்ள கட் பண்ணி வெட்டியிருக்கோம்ல குடஞ்சி, அது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வர்ற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த குடஞ்சி கட் பண்ண இடம் வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். கை தைக்கும்போது மேலே உள்ளதையும் இழுக்கக்கூடாது, கீழே உள்ள பீஸையும் இழுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தச்சு வளைவை கொண்டு வரணும். நிறுத்தி நிறுத்தி தைச்சோம்னா அந்த வளைவு அழகா வந்துடும். கையிலையும் 2 ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். 2 தடவை தையல் போடணும். இப்போ அழகா நீட்டாக தைச்சாச்சு பாருங்க. எங்கேயுமே சுருக்கம் இல்லை. நிறுத்தி நிறுத்தி தைச்சோன்னா அந்த இழுத்து வர்ற மாதிரி இல்லாமல் அழகா வந்துடும்.
இப்போ அடுத்த கையும் அதே மாதிரி தைச்சிக்கலாம். கை தைச்சாச்சு. இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இப்போ வந்து ஆர்ம் ஹோல் அளவு எடுக்கலாம். பாருங்க எப்படி எடுக்கிறேன்னு. ஷோல்டர்ல இருந்து ஆர்ம் ஹோல் வரைக்கும் இழுக்காம அழகா வச்சு அளவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கையிலையும் ஷோல்டர்ல ஜாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சு 1/2 இன்ச்சில் இருந்து அதையும் சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஹூக் மாட்டுவோம்ல, அந்த இடத்துலேருந்து ஆர்ம் ஹோல் அளவு 3 அளவுமேவும் ஒரே இடத்துல வரணும். அந்த மாதிரி கரெக்டாக வந்துருச்சுன்னா நமக்கு ப்ளவுஸில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இருக்காது. நெக்ஸ்ட்டு பட்டிக்கிட்ட சுற்றளவு கரெக்டாக வச்சு அளவு எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். கீழே இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதை அழகாக ஒரு லைன் போட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். கீழே வரும்போது நல்லா டைட் தையல் போட்டுக்கணும், கையிலையும் இடுப்புலையும். நான் வந்து 3 லைன் ஸ்டிச் போடுறேன் பக்கத்தில். அதே மாதிரி இன்னொரு சைடும் அளவு எடுத்து தைச்சிக்கலாம். நல்லா நீட்டாக அழகாக வந்திருக்கு பாருங்க. இப்போ வந்து கிராஸ் பீஸ் கழுத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வச்சு தைச்சலாம். இது வந்து பைப்பிங் இல்லை, நான் சும்மா மடித்து தான் தைக்க போகிறேன். மேலே நல்ல பக்கத்தில் வச்சு அதுக்கப்புறம் உள்ள திருப்பி அடிக்கணும். இதையுமேவும் கிராஸ் பீஸையும் இழுக்கக்கூடாது, அந்த ப்ளவுஸோட துணியும் இழுக்கக்கூடாது. நம்ம இழுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அழகாக வச்சு தைச்சிக்கலாம். தையல் பழகும்போது இந்த நெக்கு தைக்கும்போது வேகமாக தைக்கக்கூடாது, ஸ்லோவாக தான் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தைக்கணும். நம்ம நல்லா ட்ரைனிங் ஆனதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக தைச்சிக்கலாம். பொறுமையாக தைச்சோன்னா எங்கேயுமே இழுக்காமல் அழகாக வரும். இப்போ இது ஒரு மடக்கு தையல் போட்டுக்கலாம். நம்ம கிராஸ் பீஸ் வச்சோம்ல, அதுக்கு மேலேயே ஓரத்தில் தையல் போடணும். இப்போ வந்து நம்ம எம்மிங் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு ப்ளவுஸு. அந்த பிசர்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம மடித்து தைக்கிறதுனாலும் சரி, எம்மிங்னாலும் சரி, உள்ள பிசுரை கட் பண்ணி எடுக்கணும். இல்லைன்னா அது வெளியில் தெரியும், அசிங்கமாக நல்லா இருக்காது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோன்னா பிசுறு வெளில தெரியாமல் அழகாக இருக்கும். நான் வந்து இதை மடித்து தான் தைக்க போகிறேன். ஹெம்மிங் வேணுன்னா ஹெம்மிங் பண்ணிக்கலாம். பொறுமையாக நிறுத்தி தைச்சோன்னா அந்த வளைவுலாம் அழகாக வந்துடும். இப்போ அது பக்கத்துலேயும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். டபுள் ஸ்டிச்சிங் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒரே ஸ்டிச்சிங் போட்டோன்னா அது ஒரு மாதிரி மொட்டையாக நல்லா இருக்காது. டபுள் ஸ்டிச் போட்டோன்னா அது ஒரு நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ நம்ம கீழே இடுப்பு சுற்றளவு செக் பண்ணிக்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு செக் பண்ணிவிட்டு மீதி எவ்வளோ இருக்கோ அதை பாதியாக மடக்கி, அதை மடக்கினோன்னா எந்த அளவு வருதோ
அந்த அளவுக்கு 2 சைடு டாட் பிடிச்சிடலாம். நாலு இன்ச் ஹைட்டுக்கு டாட் பிடிச்சிக்கலாம், கரெக்டா இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு டாட் பிடிச்சிக்கலாம். ப்ளவுஸ் நம்ம தச்சு முடிச்சாச்சு. Thank you.